அப்பாவுடைய ஹெல்த் ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்கும். அப்பாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். தகப்பனிடம், தாயிடம் காதல் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வண்டி வேணும், வாகனம் வேணும், இதெல்லாம் வாங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போகணும், ஃபாரினுக்கு போகணும், இங்கே தான் போகணும், அங்கே தான் படிக்கணும், இங்கே தான் வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் எனக்கு தடையாக எங்கள் அப்பா அல்லது அம்மா இவங்க 2 பேரில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் பெற்றோர்களின் மீது பொறுமை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே பெற்றோர்கள் எவ்வளவு உன்னதமானவர்கள், அவர்களுக்கு நமக்காகத்தான் அவங்க எல்லாம் செய்கிறாங்கன்றதை தெரியக்கூடிய சில அமைப்புகள், அவர்களிடமிருந்து அனுமதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டு. இளைய பருவத்தினர் கல்யாணம் ஆகி 3-4 வருஷமாக கல்யாணம் ஆகி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் புனிதமான கருவுறுதல் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் புத்திர பாக்கியம், ஏற்கனவே சிறு குழந்தைகள் பேசவில்லை, நடக்கவில்லைன்னு கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த குழந்தைகளுடைய மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பலிக்கக்கூடிய தன்மைகள்னு நல்லதுகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஒரு வியாபாரத்தில் ஹெல்ப் இருக்கக்கூடிய தன்மை, அரபு கண்ட்ரிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே நல்ல சம்பளம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு உண்மையிலேயே ஒரு 8, 12ஆம் இட 6ஆம் இட மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இப்போது.